இப்போ நம்ம பார்க்க போகிறது ரா பேப்பர் சிசர் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். அதுக்கு தேவையானது 1 ஸ்டிக், பாக்ஸ், வேஸ்ட் பாக்ஸ், க்ளூ, 2 கேப்ஸ், சிசர், ஸ்கெட்ச் அண்ட் 2 கலர் பேப்பர். வேஸ்ட் பாக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு சிசரில் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக் அவ்வளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஓட்டையிலையும் அது மாதிரி பண்ணிக்கோங்க. இது அந்த ஸ்டிக்கை உள்ள விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கை உள்ள விட்டுட்டோம். அதுக்கு இந்த கேப்பை இந்த க்ளூவை பேஸ்ட் பண்ணணும். இந்த கார்னர்ஸில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எதில் ஒட்டுறணும்னா இந்த ஸ்டிக்கு உள்ளே ஒட்டுங்க. இந்த ஸ்டிக்குக்கு பின்னாடி இங்கே ஒட்டுங்க. இங்கே இந்த இது ட்ரை ஆகட்டும். அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் கேப்புக்கும் விட்டுருங்க. கார்னர்ஸில் அப்படி பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த பின்னாடி ஒட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டாக இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ஒட்டிக்கோங்க. இது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம ரா பேப்பர் சிசர்னு வரைஞ்சி வச்சுக்கலாம். முதல்ல நம்ம ப்ரௌன் கலரில் ஸ்டோன் வரைய போகிறோம். இந்த மாதிரி 0 மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோன் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி வரைய முடியுதோ வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு வரைஞ்சிக்கோங்க. ஸ்டோன் நான் சிம்பிளாக வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் பேப்பர் வரைய போகிறேன். அதுக்கு நான் ப்ளூ எடுத்துக்கிறேன். என்ன கலரில் வேணாலும் பேப்பரை மட்டும் வரைஞ்சிக்கலாம். ஆனால் ஸ்டோனுக்கு ப்ரௌன் கலர் தான் இருக்கும். அதனால் நான் ப்ரௌனும் பிளாக்கும் என்னென்ன எடுத்துக்கலாம். நான் நோட்டே அப்படி பண்ண போகிறேன். நோட்டே வந்துடுறேன். அப்படியே என்னாச்சு லெட்டர் எழுதுகிற மாதிரி சும்மா இப்படி டேஷ் போட்டு வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி பேப்பர் நான் எல்லா ட்ராயிங்கும் சிம்பிளாக வரைஞ்சிருக்கேன். சிசரை வரையணும். சிசர் நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நிறைய ஸ்பேஸ் இருக்குது, அதில் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கலாம். சிசர் வரைஞ்சிட்டேன். இப்போ ட்ரை ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த 2 இதுவும் ட்ரா பண்ணி வச்சுட்டோம். ஒரு பேப்பரை இந்த ஸ்டிக்கில் பிடிச்சி இது ஓட்டையில் விட்டுட்டு இந்த மாதிரி தெரியிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இதை கட் பண்ணி ஓட்டை விட்டுட்டு இதெல்லாம் அப்படியே உள்ள விட்டுருங்க. கட் பண்ணால் பார்த்தீங்களா அந்த ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி கல்லை ஸ்டோனை வைக்காங்க. மாற்றி மாற்றி வைங்க. பேப்பர் இந்த சிசரோ பேப்பரோ, நான் பேப்பர் வைக்கிறேன்.
பேப்பர் வச்சுட்டேன். ஒழுங்கா வச்சிருங்க. கம் எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு உள்ளதுக்கு. இந்த கார்ட்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை அப்படி தடவிக்கோங்க. அது இந்த ஓட்டை இருக்குல்ல, இந்த ஓட்டையில கரெக்டாக விடணும். நான் டிசைனுக்கு தான் வச்சிருக்கேன். ஹெட்டிங் எழுதிக்கோங்க. நீங்க எழுதினாலும் பரவாயில்ல, நான் வந்து வரைய போறேன். இதுல ஸ்டோன், ஸ்கிரிபிள் பண்ணிடுங்க லைட்டா. ரொம்ப அழுத்தானா கொஞ்சம் இந்த மாதிரி. இந்த மாதிரி தான் சில இடத்துல ஸ்கெட்செல்லாம் கலர் அடிக்கும் போது வரும் டார்க்காக. பண்ணியாச்சு. அடுத்து சிசர், அதுக்கப்புறம் பேப்பர். சிசர் இந்த மாதிரி லைட்டாக, அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப், ரவுண்ட் ஷேப், அதுக்கப்புறம் பேப்பர். இடம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால நான் சின்னதாக வச்சுருக்கேன். அதுதான் ஹெட்டிங் முடிச்சாச்சு. வச்சுக்கலாம். அல்ட்டி கட் பண்ணிடுங்க. நாங்கள் கட் பண்ணுறோம். இந்த பேப்பர் ஒட்டும் போது கம்மை ஒட்டி பேஸ்ட் பண்ணுங்க. மாற்றி மாற்றி வைங்க. கேம் ரெடி ஆயிட்டு என் ஃப்ரெண்டு இருக்கான், அவன் கூட நான் விளையாட போகிறேன். எனக்கு ராக் வந்திருக்கு, எனக்கு சிசர். அஸ்வினுக்கு 1 பாயிண்ட். ராக் பேப்பர் சிசர். எனக்கு சிசர் வந்திருக்கு, திரும்ப எனக்கு ராக் வந்திருக்கு. 2 பாயிண்ட்ஸ் அஸ்வினுக்கு. இந்த அஸ்வின் 1 பாயிண்ட் எடுத்துட்டானா வின்னர். இந்த கேம்ல நான் தான் வின்னர். நீங்களும் இந்த மாதிரி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடுங்க. Bye bye. Like the channel, please subscribe, share and click the bell button. Bye bye. Have a nice day.